வணக்கம். பிக் பாஸ் டே 9 தமிழ் பிக் பாஸில் ஒவ்வொரு சீசன்லேயும் உள்ள ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொம்மை டாஸ்க் தான். இந்த டால் டாஸ்க்கை ஒவ்வொரு சீசன்லேயும் ஏதாச்சும் வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ரொம்ப சுவாரஸ்யமாக எல்லாருமே விளாண்டுருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உள்ளார உள்ளவங்களே பெருசாக எதுவும் ஸ்ட்ராட்டஜி பண்ணாத போது பார்க்குற நம்மளுக்கு ரொம்ப அது போரிங்காக தான் இருக்குது. ப்ராபப்ளி அவங்களுக்கு குறை சொல்கிறதுக்கு முன்னாடி இல்லை ரொம்ப சீக்கிரமாக அந்த டால் டாஸ்க்கை கொண்டு வந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி கூட தோணுது. ஏன்னா உள்ளார கேங்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்ததுனால வந்து ஒரு கோஆர்டினேஷன் இல்லையோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. ஸோ இனிமேல் வர டாஸ்க் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் அதை தவிர நிறையா இதுக்கு முன்னாடி சீசனில் நடக்காத நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் ஏற்கனவே ரொம்ப சீக்கிரமாக அந்த வாட்டி லவ் பற்றிக்கிச்சு. ஒரு பக்கம் ஆதிரா அண்ட் எஃப்ஜே, இன்னொரு பக்கம் அரோரா அண்டு துஷார். அதுக்கு நடுவில் கம்ருதீன் வந்துட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு அந்த ஆதிரா அண்ட் எஃப்ஜே நம்ம ஏற்கனவே சொன்னோம். எஃப்ஜே வந்து வெளியில் ஏற்கனவே ஆதிரையை மீட் பண்ணியிருக்காங்க. ஒரு மாலில் போகும்போது யதார்த்தமாக பார்த்தாங்களாம். அதுக்கப்புறம் அவரே வந்து பிக் பாஸ் ஹவுஸில் வந்தோன்னே அவங்களால தாங்கவே முடியல, ஆசையை அடக்க முடியல, உடனே ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு. அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க, முதல்ல கேட்கும்போது வெளியில் பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கார் அப்படின்னாங்க. இப்போ வந்து அது அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் அவங்க பேசுகிறத வச்சு தெரியுது. ஏன்னா அவங்களால கேமில் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியலையா. இப்போ எஃப்ஜே கூட ரொம்ப பழைய மாதிரி பேச மாட்டேங்கிறாரு. 2-3 நாளாக நீ என்னோட மடியிலெல்லாம் படுத்துக்கிட்டே இப்போலாம் எதுவுமே பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எஃப்ஜே என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்டார். MBA அப்படின்னு. சரி, நீ இப்போ வெளில போனால் கூட உனக்கு வேறு ஏதாச்சும் வேலை கிடைக்கும். நானும் ஒன்றுமே பெருசாக படிக்கல, நான் இதை நம்பி தான் வந்திருக்கேன். எனக்கு வெளில போகும்போது கெட்ட பேரோட போயிடக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது மாதிரி அவர் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. நம்ம எதுவும் இருந்தாலும் வெளில போய் பார்த்துக்கலாம். இங்கே நம்ம இப்படி தான் விளையாட போகிறோம். ஸோ லாஸ்ட்லி நீயும் நானும் ஃபைனலாக இருந்தால் கூட நம்ம என்ன விட்டு கொடுக்க போகிறோமா, ஒருத்தர் போட்டி போட்டு தானே விளையாட போகிறோம். ஸோ அதே மாதிரி விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆதிரே சொல்கிறாங்க, இல்லை என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுக்கு என்னென்னா, சரி வெளியில் உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, சரி அட்லீஸ்ட் இங்கே வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லவ் வந்தால் கூட பரவாயில்ல. இட்ஸ் ஹார்ட்லி 9 days. அதில் வந்து உங்களுக்கு 2வது நாளே ஒரு லவ் வந்துருச்சு அப்படிங்கும்போது லைக் ப்ராப்ளி கான்டென்ட்டுக்காக பண்ணுறாங்களோ அப்படிங்கிறது தான் நினைக்க தோணுது. வேறு என்ன நினைக்க முடியும்? ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. அட்லீஸ்ட் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா கூட சரி பார்த்தோன்னே பிடிச்சிருச்சின்னு வைக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் அந்த ஒரு கம்பேர்னாச்சும் பண்ணுவாங்களே, இது ரைட்டா அது ரைட்டா அப்படின்னு. அந்த கம்பேர் பண்ணுற பீரியட் கூட கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் எனிவே கான்டென்ட்டாக நினச்சாங்கன்னா ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா கம்ரிதனும் இன்னொரு பக்கம் இந்த துஷாரும் அரோராவோட போயிட்டு இருக்கிறதுனால பெருசாக பசங்க லிஸ்ட் அப்படிங்கிறது இல்லை. அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் அரோரா அண்டு துஷார். அரோரா வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு லவ் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அவங்க 12th வந்து ஒரு ஸ்கூல் 12thலேயோ இல்லை ஸ்கூல் டைமில் வந்து ஒரு எக்ஸ் ஸ்கூல் லவ் இருந்தாராம். அவர் வந்து அவர் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஃப்ளட்டேஷியஸாக இருந்துட்டு நான் கடைசியில் அவர் எதிர்பார்த்த ஒன்றுமே கிடைக்காம நான் அமுச்சு வச்சேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி ஒன்று ட்ரை பண்ணாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஒரு பக்கம் துஷார்ட்டை வந்து நீ வந்து என்னை கண்டுக்கவே இல்லை, நான் அவ்வளோ அழுகுறேன், நீ வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் கேர் பண்ணாமல் நீ இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து கண்டுக்காமல் இருந்த, உனக்கு வந்து என் மேலே அக்கறையே இல்லை, சரி நம்ம அப்படியே ஃப்ளர்ட் பண்ணிட்டு போவோம், உனக்கு என் மேலே ஆசை இருக்குது, எனக்கு உன் மேலே ஆசை இருக்குது அப்படின்னு இவங்களாம் எல்லாமே பிட்டெல்லாம் போட்டுக்கிறாங்க. அதில் துஷாருக்கு பாதி புரிஞ்சுதா புரியல எனவே அப்படின்னே தெரியல. ஆனால் ஒரு பீரியடுக்கு அப்புறம் அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாருன்னு தெரிஞ்சோன்னே சரி நீ கிளம்பிப்போ அப்படிங்கிற மாதிரி ரூடாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போனோன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து காட்டில் 24/7 நடந்தது. அப்புறம் அவர் பெட்டில் போய் படுக்க போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து போய் பிடிச்சி கூப்பிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த சேஞ்ச் ரூம் தெரியுமா, அந்த ரூம்குள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சேஞ்ச் ரூமில் வந்து கேமராஸ் கிடையாது. ஸோ அங்கே போய் என்ன இதுக்கு முன்னாடிலாம் நிறையா நடந்திருக்கு. ஸோ அது மாதிரி சேஞ்ச் ரூமுக்கு உள்ளார கூப்பிட்றாங்க. இவர் பயந்து இல்லை நான் சேஞ்ச் ரூம்லாம் வரல அப்படின்ட்டு அங்கே சோஃபாலேயே உட்காந்து பேசுகிறாரு. அவங்க என்னமோ பண்ணுறாங்க, என்னமோ முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. துஷார் வந்து அவர் பயந்துட்டாருன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இவங்களோட எண்ணம் தெரிஞ்சிருச்சா இல்லை நோக்கம் தெரிஞ்சிருச்சான்னு தெரியல. அவர் வந்து உள்ளாரையே போகலை. லாஸ்ட்டில் வந்து இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் அவர் வந்து கிளம்பி போயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். என்னை வந்து நான் வந்து திங்க் பண்ணுறேன், நான் தப்பு தான் பண்ணிட்டேன், நான் வந்து உன்னை புரிஞ்சிக்கல அப்படி இப்படின்னு பேசிவிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நிறையா அந்த 24/7 வந்து பார்த்திங்கன்னா டபுள் மீனிங்கில் அரோரா நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதுவும் சில சமயங்களில் இவர் வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்கிறாரு. அதில் இவரும் டபுள் மீனிங்கில் சொல்கிறாரா இல்லை இவர் வேறு நோக்கத்தோடு சொல்கிறாரா அப்படின்னு தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி சீசனில் பார்க்காத அளவுக்கு ரொம்ப
போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆனால் வந்து அவங்க 18+ இதெல்லாம் அடல்ட்ஸில் வந்து பேசிக்கிறதுலாம் நார்மலான விஷயம் தான். ஸோ அதை வந்து பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. 2 பேருமே அவங்களோட கன்சர்னோட தான் பேசிக்கிறாங்க. நேற்று வந்து துஷாருக்கு கன்சர்ன் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் அவர் எழுந்திரிச்சு என்ன சொல்கிறது, இவங்க உள்ளார போகணுன்னாவே அவங்க 7-8 இது ஸ்டெப்பை தாண்டி ஓடி வந்துட்டார். பட் எனிவே, ஸோ இந்த அரோரா கதை எந்த அளவுக்கு போக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நடுவில் இவர் வேறு கம்ருதீன் வேறு இதை புரிஞ்சுக்கிட்டு அவர் உள்ளார பூந்து இதுவும் நடக்காமல் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் இவர் எவ்வளோ நாள் இதை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் காலைல வந்து ஒரு டாஸ்க் நடக்குது. இவங்களே ஒரு டாஸ்க் வச்சுக்கிறாங்க. அது பசங்களாம் வந்து பொண்ணுங்களுக்கு ரேட் பண்ணுற மாதிரியும், பொண்ணுங்களாம் வந்து பசங்களுக்கு ரேட் பண்ணுற மாதிரியும். ஸோ பொண்ணுங்களை வந்து ரேட் பண்ணும்போது ஐ திங்க் சபரிக்கு வந்து 6 என்னமோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை பிரவீனுக்கு 6 என்னமோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். சபரிக்கு வந்து ஐ திங்க் 7 சம்திங். அப்புறம் வந்து கம்ருதீன் தான் இருக்கிறதுலே டாப் ஸ்கோரர் மாதிரி, அவருக்கு வந்து 8.5. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஒரு 7.5 நினைக்கிறேன் துஷாருக்கு. ஆனால் கம்ருதீனை ரொம்ப ரசிக்கிறாங்க பார்வதி அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சது. ரொம்ப ரசித்தாங்க. இன்னொரு பக்கம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் துஷாரை வந்து இவங்களுக்கு அரோராவுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் இவரும் சுற்றிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வெளிப்படையாக தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்ருதீனை வந்து நான் ஃப்ரெண்ட் ஜோனில் தான் வச்சுருக்கேன், அவர் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டாக பார்க்க முடியாது அப்படின்னு டேரெக்டாக சொல்லிடுறாங்க. அது சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் அவங்க பேர் என்ன, பவித்ராங்க பார்வதி சைடு தள்ளுறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுறாங்க ஒரு பக்கம் அரோரா. அப்புறம் இவருக்கு வந்து என்ன சொல்கிறது, இன்ஃபினிட்டிலாம் மார்க் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து 7.5 7 கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் துஷாருக்கு. பட் ஆனால் அரோரா என்ன ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், பார்க்குற வியூவர்ஸ்க்கு தெரியும், அங்கே உள்ளவங்களுக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இது இது மாதிரி போயிட்டுருக்கு. இது அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போக போகுது, இதில் துஷார் என்ன ஆக போகிறாரு, இன்னொரு பக்கம் அரோரா என்ன ஆக போகிறாங்க, இவங்க கேம்ஸ் இதெல்லாம் கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிறைய டிசப்பாயின்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கேமில் பெருசாக அவங்க கான்சன்ட்ரேட்டே பண்ணல, இப்படியே ஓடிட்டு இருந்ததுன்னா 90 டேஸும் இப்படி ஓட்ட முடியாதுல்ல, அப்புறம் கம்பெனிக்கு தானே நஷ்டம். ஸோ அதை யோசிச்சு வேறு ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா ஒன்றும் வேலைக்காகனா ஒரு ஆளை தூக்கம் தான் முயற்சி பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது காலையிலே வந்து நேற்று வந்து சாரி கேட்க வச்சுட்டாங்கல்ல அந்த பிக் பாஸ் டீமு. நேற்று அவங்க அது மாதிரி உப்பு போட்டதுக்கு சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பாரு வந்து கிளம்பி வந்துடுறாங்க. போய் இவங்கள்ட்ட கேட்குறாங்க, கவியை அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, கனி ஏன் வந்து நீங்கள் அதுக்கு வந்து சாரி கேட்கல, ஆக்சுவலாக நீங்கள் பண்ணது தப்பு தானே, அதுக்கு சாரி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இது நான் இண்டிவிஜுவலாக எடுத்த முடிவு கிடையாது, டீமாக சேர்ந்து எடுத்த முடிவு, ஸோ அதனால் அது பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் கனி ஆக்சுவலாக வந்து நான் சொல்கிறேன், சாப்பாட்டில் இன்றைக்கும் ஒரு வேலை பண்ணாங்க. அதாவது இவங்க எல்லோரும் எடுத்து வேறு விஷயங்கள் எடுத்து சாப்பிட்றாங்க. ஸோ நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஆனியன் இதெல்லாம் சேர்த்து எல்லாமே வந்து ஒரு இது மாதிரி பண்ணி வச்சுருவோம், ஒரு ரெடிமேட் மிக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருவோம், அப்பப்போ என்ன சமைக்கிறோமோ அதை போட்டு சமைச்சிருவோம், அப்போ இவங்க எடுத்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு இதை எஃப்ஜே வந்து இன்னொரு பக்கம் வியனாட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ வியனாவா அவங்க பேர் வியானாவா என்னென்னு ஞாபகம் இல்லைங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே அவங்க வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சோன்னே இனிமேல் நீங்கள் கேட்குறப்ப உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து பிக் பாஸ் டீமில் பிரச்சனை பண்ணுறாங்க. அதில் ஒரு பக்கம் விக்ரம் ரொம்ப அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டு இல்லை இது சரியே படாது, இது வந்து நீங்கள் வந்து பண்ணுறது சரியே கிடையாது, நீங்கள் வந்து சாப்பாடுக்கு கெஞ்ச வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப எமோஷ்னலாக அழலாம் ஆரம்பிச்சிடுறாரு. இப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இந்த சைடில் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு பக்கம் அரோராக்கும் இன்னொரு பக்கம் ரம்யா ஜோ அண்டு சுபாஷினிக்கெலாம் நடுவில் ஒரு பிரச்சனை வருது. அதாவது அரோரா வந்து இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, ரம்யா ஜோ வந்து இல்லை நாங்களும் அதில் இவங்க சுபாஷினி வந்து சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, நாங்களும் இங்கே வரதான் ஆசைப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உண்மையிலே என்னென்னா அரோராவை தான் இவங்க அமுச்சு வச்சாங்க, நீங்கள் வந்து எங்களை கம்பேர் பண்ணும்போது நீ பெருசாக பண்ணல அப்படிங்கும்போது அரோராவை வந்து இதை சொல்லிடுறாங்க, ஆக்சுவலாக நீங்களாம் வர ஆசைப்படவே இல்லை, என்னை தான் அமுச்சு வச்சிங்க அப்படிங்கும்போது உடனே ரம்யா ஜோக்கு வந்து இப்படி நம்மளை இது சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அந்த இந்த கார்டை வந்து பிக் பாஸ் டீம்லேருந்து வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணோன்னா அவங்க அதுக்கப்புறம் அரோரா சொல்கிறாங்க, இல்லை நான் சொன்னதுக்கான காரணம் இருக்குது, ஏன்னா போன வாட்டி உங்களுக்கு நாங்கள் விட்டு கொடுத்தோம், அதே மாதிரி எனக்கு வர அடுத்த வாட்டி எங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுக்கணுன்ட்டு இருந்தது, ஆனால் நாங்கள் அங்கேருந்து இப்போ இங்கே பிக் பாஸ் டீமுக்கு வந்துட்டோம், ஸோ அதனால் என்னோடது ஒரு நியாயமான ஆளுக்கு போகணும், எங்கள் டீமில் ஏற்கனவே விட்டு கொடுத்தவங்களுக்கு போகணும்னு நினச்சேன், அதனால தான் அப்படிங்கிற மாதிரி அது போகுது. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போட்டாலாம் தாப்பா இப்படிங்கிற மாதிரி ரம்யா ஜோ ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கலீஜாக பேச ஆரம்பிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேசினோன்னா அரோரா வந்து அம்மா இனிமேல் விட்டுருமா உன்ட்ட நான் பேசலை அப்படிங்கிற மாதிரி அவங்க உடனே வந்து
நான் குடும்பத்துக்காக வந்தேன், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, சாப்பாடெலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னா வந்து அந்த சொந்த கதை சோக கதையை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சரி இவங்க இவ்வளோ சோக கதையெல்லாம் சொல்கிறாங்களே, உண்மையிலே அந்த கதை வந்து ரொம்ப இதுவாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது கிட்டத்தட்ட ஒரு காதல் கதை மாதிரி தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுலேயும் சோகம் வரல. இவங்க நான் அடிக்கடி அதை யூஸ் பண்ணும்போது அது வந்து ஒன்றுமே மக்கள்கிட்ட வந்து எடுபடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ரம்யா ஜோ இதை வந்து ஒரு கார்டாக யூஸ் பண்ணால் வேலைக்காகாது. ஏன்னா அவங்கள பற்றி கொஞ்சம் சீண்டுனா அவங்கள்ட்டேருந்து வர வார்த்தைகள் ரொம்ப மோசமான வார்த்தைகளாக இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்லேயே எப்படி இருக்குன்னா போக போக எப்படி இருக்குன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கணும். அவங்களோட பேரை இருக்கிற பேரை கெடுத்துக்கான், அவங்க மேலே ஒரு சிம்பத்தி இருக்குது மக்களுக்கு. ஆனால் அதை வந்து இவங்க வந்து இப்படி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கிற பேரோட ரொம்ப பேர் டேமேஜ் ஆக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. நான் டாஸ்க் பற்றி ஏன் பேசவே இல்லைன்னா டாஸ்க் அவசியமாக இல்லைங்க, ஸோ அதனால தான் பேசல. ஸோ வேறு என்ன இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.